துரோகம் திருக்குறள் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பையனை வலுக்கட்டாயமாக வகுப்பறைக்குள் இழுத்து கொண்டு வந்தார். வாத்தியார் ஐயா, இவன் பள்ளிக்கூடம் வராமல் ஆற்றில் மீன் பிடித்து கொண்டிருந்தான். அடித்து இழுத்து வந்தேன். இவன் உங்கள் மகனா? ஆமையா. இவனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இவன் எலி பிடிக்கவும் மீன் பிடிக்கவும் ஓடுறான். பையன் தீமை அழுதபடி இருந்தான். நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. இனிமேல் அவன் என் பையன் மாதிரி. லாலாப்பேட்டை காவேரி கரையில் வளமான ஊர். வாழையும் தென்னையும் அங்கு கண்கொள்ளா காட்சி. ஆற்று படுக்கையை தாண்டினால் ஊர். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வூரில் பள்ளிக்கூடமே இல்லை. சுவாமிநாதன் அவ்வூருக்கு வந்து பள்ளிக்கூடம் தொடங்கினார். அப்பள்ளியை ஊராட்சி மன்றமே நடத்தி வந்தது. சம்பளம் ஊராட்சி மன்ற தலைவரே கொடுத்தார். பள்ளியின் பெயரே பஞ்சாயத்து தொடக்கப்பள்ளிதான். ஒரே ஆசிரியராக இருந்த பள்ளி 2 ஆசிரியர்கள் பணியாற்ற அளவுக்கு உயர்ந்தது. அங்கு 10 வயது நிரம்பியவர்கள் கூட முதல் வகுப்பு படித்தார்கள். பள்ளி குருகுலம் மாதிரி நடந்தது. தந்தையால் இழுத்து வரப்பட்ட பையன் பெயர் பலராமன். ஆசிரியரிடம் பெட்டி பாம்பாய் அடங்கிவிட்டான். சில நேரம் ஆசிரியர் வீட்டிலே சாப்பிடுவான். அங்கேயே படுத்து தூங்கிவிடுவான். பலராமன் படிப்பில் ஊக்கத்தை ஏற்படுத்தினார் ஆசிரியர். எப்பொழுதும் 10-15 மாணவர்கள் ஆசிரியர் சாமிநாதன் உடனே இருப்பார்கள். காவிரியில் குளிக்க போனாலும் அவருடனே போவார்கள். சில நேரம் காவேரி கரையிலேயே பாடங்கள் சொல்லி தருவார். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருப்பவர்கள் கூட பாடங்களை கவனித்தனர். பலராமன் மிகவும் ஊக்கமாக படிக்க தொடங்கியதும் ஆசிரியருக்கு அவன் மேல் ஒரு தனி ஈடுபாடு ஏற்பட்டது. இதனால் மற்ற மாணவர்கள் பலராமன் மேல் பொறாமை கொள்வார்கள். ஆசிரியர் சாமிநாதன் ஒரு தனிப்பிறவி. எல்லோருடைய அன்பையும் பெற்றவர். யாருக்கும் அவர் விரோதி இல்லை. துன்பப்படுவர்களை பார்த்து மனித நேயத்தோடு உதவி செய்வார். ஊரில் ஏதாவது தகராறு என்றால் அந்த தகராறை நடுநிலைமையாக இருந்து தீர்த்து வைப்பார். அவருடைய தீர்ப்பு 2 பக்கமும் மனவர்த்தம் இல்லாமல் சமாதானமாகவே போவார்கள். தற்செயலாக சாமிநாதன் வெளியூர் சென்றதனால் அவர் வந்த பிறகுதான் அதை விசாரிப்பார்கள். பஞ்சாயத்து தலைவர் சாமிதானம் மேல் அளவு கடந்த அன்பை வளர்த்து கொண்டவர். இருவரும் நல்ல நண்பர்கள். பலராமனை ஆசிரியரே 6ஆம் வகுப்பில் குளித்தலை உயர்நிலை பள்ளியில் சேர்த்தார். சனி ஞாயிறு ஆசிரியர் வீட்டுக்கு வந்து விடுவான். ஒரு வாரம் படித்த படிப்பை பற்றி கேட்பார். தெரியாததை சொல்லி தருவார். ஊரில் பலராமனை ஆசிரியர் சுவாமிநாதனின் செல்லப்பிள்ளை என்று கூறினார்கள். சில சமயங்களில் நோட்டுகள் புத்தகங்கள் ஆசிரியரே வாங்கி தருவார். தன் வீட்டுக்கு துணி எடுக்கும்போது அவனுக்கு எடுத்து வருவார். பலராமன் ஊக்கமாக படித்து பள்ளி இறுதி வகுப்பு தேறினான். அந்த பள்ளி 8ஆம் வகுப்பு வரையில்தான் இருந்தது. பள்ளி இறுதி வகுப்பு 8ஆம் வகுப்பு தான். அந்த காலத்தில் 8ஆம் வகுப்பே பெரிய படிப்பு. மணிய டெஸ்ட்டுக்கு விளம்பரம் வந்தது. ஆசிரியர் பலராமனை மணிய டெஸ்ட் எழுத விண்ணப்பம் அனுப்பினார். அனுமதி கிடைத்தது. அதற்கான புத்தகங்களை ஆசிரியரே வாங்கி கொடுத்தார். அவரை கற்பித்தார். தேர்வு வந்தது. எழுதினான். தேர்ச்சி பெற்றான். அப்போது உள்ளூரில் மணிய வேலை பார்த்திருந்தவர் காலமானதால் அந்த வேலைக்கு பலராமனை விண்ணப்பம் அனுப்ப சொன்னார். மேலும் 2 விண்ணப்பம் அனுப்பியிருந்தனர். பலராமனுக்கு கிடைக்க முயற்சி மேற்கொண்டார். முயற்சி திருவினையாக்கியது. பலராமன் லாலாப்பேட்டையின் மணியக்காரராக நியமிக்கப்பட்டான். ஆசிரியர் சுவாமிநாதன் மிகவும் மகிழ்ந்தார். வரி வசூல் செய்வது மட்டுமல்ல, ஊரில் நடக்கும் எல்லா செயல்களுக்கும் மணியக்காரரை பொறுப்பாகும். நல்ல மதிப்பு மிகுந்த உத்தியமாக கருதப்பட்டது. வரி வசூல் கணக்குகளை எப்படி எழுத வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பலராமனுக்கு ஆசிரியர் சுவாமிநாதனே நல்ல பயிற்சி கொடுத்தாள். பலராமனுக்கு பலர் பெண் கொடுக்க முன்வந்தனர். ஆசிரியர் சுவாமிநாதனை நல்ல குடும்பமாக பார்த்து குளித்தலையில் திருமணம் நடந்தது. ஆசிரியரை முன்னின்று நடத்தி வைத்தார். காலங்கள் கடந்தன. பலராமன் போக்கில் பல மாறுதல்கள் ஏற்பட்டன. சம்பாதிக்க வேண்டும், பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று வெறி ஏற்பட்டது. அவனுக்கு 2 ஆண்களும் 2 பெண்களும் அடுத்தடுத்து பிறந்தன. ஒன்றிய அலுவலகத்தில் கான்ட்ராக்டராக பதிவு செய்து கொண்டான். சாலை வேலைகளை எடுத்து செய்தான். கால்வாய் வெட்டு வேலை எடுத்து செய்தான். பள்ளிக்கூட கட்டடங்களை கட்டும் வேலையும் எடுத்து செய்தான். குறுகிய காலத்தில் 10 ஏக்கர் நிலம் வாங்கிவிட்டான். தன் கூரை வீட்டை இடித்துவிட்டு மாடி வீடாக கட்டினான்.
அந்த காலத்தில் ரேஷன் கடை தொடங்கப்பட்ட நேரம். அதை தன் உறவினர் பெயரில் இவனே நிர்வகித்து வந்தான். உணவுப் பொருட்களை கருப்பு மார்க்கெட்டில் விற்று லாபம் ஈட்டினான். தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஆசிரியரை மதிப்பதில்லை. ஊர் பஞ்சாயத்து கூடி ஏதேனும் பிரச்சனை என்றாலும் இவனை கூப்பிட்டு விசாரித்தான். ஆசிரியரை ஒதுக்கத் தொடங்கினான். காரணம், அவனை எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்த நினைத்ததுதான். இதனால் அவன் மேல் நம்பிக்கை இழந்து இழித்து பேசினார்கள். ஆசிரியர்தான் முன்பு வாங்கிய கூரை வீட்டிலே அமைதியாக வாழ்ந்து வந்தார். அவரது பிள்ளைகள் வெளியூரில் படித்து வந்தனர். ஒரு மகனுக்கு அரசு பணி கிடைத்தது. திருமணமும் செய்து வைத்தார். எந்த உதவியையும் பலராமனிடம் சாமிநாதன் நாடியதில்லை. ஊராட்சி மன்ற தலைவராக தன் உறவினரை தேர்வு செய்ய வைத்து அதன் நிர்வாகத்தையும் பலராமனை செய்து வந்தான். அதன் பிறகு வட்டிக்கு பணம் கொடுக்க தொடங்கினான். அசலும் வட்டியும் சேர்த்து அவன் கூறும் கெடு தவறிவிட்டால் முழுகிவிட்டதாக கூறி நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வது உண்டு. பலராமன் எளிய குடும்பத்து பெண்களை தன் பண வசதியால் வளைத்து ஒழுக்கக்கீடாக நடந்து கொண்டான். ஒருவனுக்கு பண கட்டாயம் தேவை என்று இவனுக்கு தெரிய வந்தால் வழியே போய் உதவுவான். அப்படி உதவி பெற்ற வீட்டு பெண்ணை எப்படியாவது மயக்கி தன் ஆசைக்கு இணங்க வைப்பதில் அவனுக்கு நிகர் அவன்தான். ஒரு சமயம் அவனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்று ஆசிரியர் சுவாமிநாதன் இடம் முறையிட்டது. நியாயத்தை உணர்ந்த ஆசிரியர் அவனை சந்தித்து அதை பற்றி கேட்க பல தடவை முயன்று முடியவில்லை. கடைசியில் ஒரு நாள் ஆசிரியர் அவனிடம் அவர்கள் நியாயத்தை எடுத்து கூறினார். நாம் பணம் கொடுக்கும்போது நிலத்தை ஈடு காட்டிதான் பணம் வாங்கினார்கள். நான் 2 வருஷம் கெடு கொடுத்தேன். 3 வருஷம் ஆகிவிட்டது. வட்டியும் தரவில்லை. இப்போது வந்து பணம் தருகிறேன் என்றால் எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இதிலெல்லாம் தலையிட வேணாம் என்று ஆசிரியரிடம் சொல்லிவிட்டான். அதன் பிறகு வழியில் ஆசிரியரை பார்த்தா கூட மரியாதைக்கு நின்று கூட பேச மாட்டான். வேகம் வேகம், எதிலும் வேகம், சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறி. மகன்களுக்கு திருமணம் செய்தான். ஆசிரியர் சுவாமிநாதன் எல்லாரையும் போல் கலந்து கொண்டார். அவனுக்கு புதிய நண்பர்களும் புதிய ஆலோசகர்களும் அரசியல் புள்ளிகளும் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தனர். சாமிநாதன் தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மாணவன் உயர் அடைவதில் பெருமைப்பட்டாலும் அவர் மனதில் ஒரு அருவருப்பு தென்பட்டது. நன்மைகளை மறந்து தீமைகளை செய்யும் நண்பர்கள் அவர்கள் என்பதை பலராமன் உணரவில்லையே என்று வருந்தினார். இன்பத்தின் உச்சியில் அமர்ந்திருப்பனுக்கு சுகமேலயம் மண்ணில் விளைந்தும் பசிக்கு உதவாத கனியானான். வெறி பிடித்து அலையக்கூடிய இன்பம் மறைந்தன. கடலில் வாழும் மீன்கள் கடலின் ஆழத்தை பற்றி ஏன் கவலைப்பட போகின்றன? அதை போலவே ஆசிரியர் சுவாமிநாதன் கவலைப்படாமல் தன் கடமையை கண்ணும் கருத்துமாய் செய்து வந்தார். பல அரசியல் நண்பர்களின் சிநேகம், அதன் விளைவு புகைப்பிடித்தல், மது குடித்தல் பழக்கமானது. அதுவே வழக்கமானது. ஆசிரியர் இடம் நின்று பேசுவதே கௌரவ குறைவாக கருதினான் அவன். சுவாமிநாதை பார்க்கும்போது அவரது பழைய மாணவர்கள் பலராமன் செய்யும் அநீதிகளையும் சுயநலத்தையும் அவன் செய்யும் பாவங்களையும் எடுத்து சொல்வார்கள். அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு ஒருவன் செய்த எந்த பாவமும் அவன் தலையை சுற்றி அவன் ஆயுள் காலத்திலே அவனை தண்டித்து விட்டுதான் விலகும். இப்பொழுது என் அறிவுரை கேட்கும் நிலையில் அவன் இல்லை. அதனால் இதை பற்றி பேசி பயனில்லை என்றார் சாமிநாதன். ஒரு ஏழை விவசாயி மான பொய்த்ததால் கடுமையான பஞ்சத்திற்கு ஆள்பட்டான். வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. அவனுக்கு 2 மகன்கள். ஒருவன் இளமையிலேயே இங்கு ஓடிப்போய்விட்டான். அவன் இருந்திருந்தால் கூலி வேலைக்கு போயாவது தாய் தந்தைக்கு உதவியாக இருந்திருப்பான். மற்றொரு சிறுவன் அவன் பசி தாங்க முடியாமல் அவதிப்பட்ட போது அரைப்படி கால்படி என்று கடன் வாங்கி வயிற்றை கழுவினார்கள். பலராமனிடம் அரைக்காணி வைத்து கடன் வாங்கி நிலைமை முழுகிவிட்டது என்று கூறிவிட்டான். ஊரில் அவனிடம் மட்டுமே பண நடமாட்டம் அதிகம். அதனால் சென்று கேட்டு பார்க்கலாமா என்று அந்த விவசாயி தயங்கியபடி பலராமனிடம் சென்று கேட்டான். ஏதாவது பொருள் கொடுத்தால் பணம் தருவதாக சொன்னான் பலராமன். மீதி அரைக்காணி நிலம் இருக்கிறதே, என்னிடம் அடமான வைத்து பணம் வாங்கிக்கொள். ஆனால் அந்த விவசாயி சூடு கண்ட பூனையாயிற்றே, இணங்குவானா? வீடு வந்தான். கலங்கினான். பட்னி. மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தான். அவன் மனைவி உள்ளே வருமாறு கூப்பிட்டாள். உள்ளே சென்றான். தன் மாங்கலித்தை காட்டினாள். அவன் உடலில் ஒருவித நடுக்க ஏற்பட்டது. அவள் உள்ளங்கையில் மஞ்சள் கொம்பு இருந்தது. தாலி முடிச்சை அவிழ்த்தாள். அரப்பவுன் தாலியை அவன் கையில் கொடுத்தாள். மஞ்சளை முடிந்து கொண்டாள். பலராமன் மட்டுமே கேட்டவுடன் பணம் தரக்கூடியவன். அதனால் அவனிடமே போனான். அவனை கண்டதும் பலராமன், என்ன
நிலத்தின் பத்திரம் எடுத்து வந்தாயா என்று கேட்டான். பலராமன் ஆர்வமாக, இல்லைங்க என்று தயங்கினான். சரி, நிலம் வேண்டாம், உன் வீட்டு பத்திரம் இருக்குமே, அதை எடுத்து வா, 1000 தருகிறேன். வெள்ளாமை விளைஞ்சதும் திருப்பி கொடுத்து விடு, பத்திரத்தை நானும் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். என்ன, எதுவும் இல்லாமல் நான் எப்படி பணம் கொடுக்க முடியும் என்றான் பலராமன். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் மேல் தண்டில் முடிந்த பொன் தாலியை பலராமிடம் கொடுத்தான். அடடே, என்னப்பா நீ என்று முதலில் தயங்கியவன், சரி என்ன செய்வது, மழை பெய்திருந்தால் நீ ஏன் இதை அடகு வைக்கப் போகிறாய்? எவ்வளோ வேண்டும் என்றான் பலராமன். 500? அவ்வளவு பெறாதே, அரை பவுன் தான். ஆனால் அரைக்கு பொடின்னு போனால் 1/4 பவுன் தான் தேரும். சரி, உனக்காக 250 ரூபா தரேன் என்றான் பலராமன். பையனுக்கு உடம்பு சரியில்லை, 50 ரூபா சேர்த்து 300 கொடுங்க என்றான். இதை இவன் எங்கே மீட்கப் போகிறான் என்று எண்ணிதான் 1/4 பவுன் விலையை கூறினான். பலராமன் ஒப்புக்கொண்டு உள்ளே சென்றான். 30 10 ரூபாய் நோட்டுகளை எண்ணி கொடுத்துவிட்டு, இதற்கு 3 வட்டி தான், மற்ற இடங்களில் 4 வட்டி 5 வட்டி வாங்குகிறார்கள், உனக்கு 3 வட்டி தான், கெடுவு 2 வருஷம்தான், ஒரு நாள் அதிகமாக போனாலும் நகை திரும்ப வராது, என்ன சம்மதமா என்றான் பலராமன். எச்சிலை விழுங்கியபடி சரிங்க என்றான். வீட்டுக்கு சென்ற ஏழை குளித்தலைக்கு சென்று அரிசியும் மளிகை ஜாமானும் வாங்கி வந்தான். பையனுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தான். அவர்கள் வீட்டில் மீண்டும் அடுப்பு எரிந்தது, வயிறு நிறைந்தது. மூத்த மகன் இருந்திருந்தால் உதவியாக இருந்திருப்பானே என்று கலங்கினார்கள். 6 மாதத்துக்கு பின் மழை பெய்யாதினால் வீட்டை பூட்டி கொண்டு நகரத்தின் பக்கம் கூலி வேலை செய்ய அந்த குடும்பம் திருச்சி பொன்மலை பக்கம் போனார்கள். எங்கேயோ வேலை செய்து சிக்கனை பிடித்து 700 ரூபாய் சேமித்து கொண்டு லாலாப்பேட்டைக்கு வந்தனர். தாலி ஈடு வைத்த தேதி வீட்டில் குறித்து வைத்திருந்தான். அதையும் எடுத்துக்கொண்டு பலராமன் என சென்றான். அடடே வாப்பா, எங்கேயோ பஞ்சப்பிழைக்க போனதான் கேள்விப்பட்டேன், எப்போ வந்த என்றான் பலராமன். நேற்று தாங்க வந்தேன் ஐயா, அதை மீட்டு கொண்டு போகலான்னு என்றான் ஏழை. அதுவா, என்னப்பா 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, நான் என்ன சொன்னேன், கிடு 2 வருஷம்தான் என்று சொன்னேனே, 3 வருஷம் நாளையோடு முடிய போகிறது என்றான் பலராமன். ஐயா, 3 வருஷம் வட்டி 324 ரூபாய், அசல் 300 ரூபாயும் சேர்த்து 624 ரூபாய் எடுத்து வந்திருக்கிறேன். நான் சொல்கிறதே உனக்கு புரியலையா? 2 வருஷம்தான் கெடு, 3 வருஷம் ஆயிட்டு. நான் 3 மாதத்துக்கு முன்னாலேயே கிடு போன நகையை வட்டிக்கு கேடா ஏன் வைத்திருக்கணும்னு வித்துட்டேன் என்று சொல்லிவிட்டு மோட்டார் பைக்கில் வேகமாக பலராமன் சென்று விட்டான். ஏழை திடுக்கிட்டு உடல் நடுங்கினான். கண் கலங்கியபடி ஆசிரியர் சாமிநாதனிடம் சென்றான். நடந்ததை கூறினார். ஆசிரியர் அதிர்ச்சி அடைந்தார். சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். இந்த ஏழையும் ஆசிரியரிடம் படித்தவன் தான். அவனிடம் நான் போய் கேட்டால் இந்த பதில்தான் சொல்லுவான். தாலியை வாங்கி கொண்டு அவன் பணம் கொடுத்ததே தவறு. ஒரு உத்தமியின் தாலி ஒரு குடும்பத்தையே அழித்துவிடும் என்பதை அவன் அறியவில்லை. நீ திருச்சிக்கு சென்று புது தாலி வாங்கி வந்து கோத்து நாளைக்கு அணிவித்து விடு என்று சொன்னார் ஆசிரியர் சாமிநாதன். ஏழை விவசாயி அப்படியே செய்தான். பலராமின் கடைசி பொண்ணுக்கு திருமணம். வீட்டு எதிரிலே கொட்டகை போட்டு சிறப்பான ஏற்பாடு செய்தான். அவனும் அவன் மனைவியும் ஆசிரியர் இல்லம் வந்து அழைப்பிதழ் கொடுத்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆசிரியர் வீட்டில் இருவரும் சிற்றுண்டி சாப்பிட்டனர். ஆசிரியர் மகிழ்ச்சி அடைந்தார். திருமணத்திற்கு அரசியல்வாதிகளும் கான்ட்ராக்டர்கள் பல பெரிய மனிதர்கள் வந்திருந்தார்கள். தெருவையே அடித்து பந்தல் போட்டிருந்தான். ஆசிரியர் அவரது துணைவியாரும் திருமணத்துக்கு வந்திருந்தார்கள். பெண்கள் பகுதிக்கு அவர் துணைவியார் சென்ற சிறிது நேரத்தில் பலராமன் ஆசிரியர், சார் வரிசையான நீங்கள் வாங்கி வைக்கவும், பெயர்களை இந்த நோட்டில் எழுதுவோம் என்று கொடுத்துவிட்டு உடனே போய்விட்டான். மறுக்க முடியவில்லை. வரிசை வர வரை எழுதினார். உடனே பணத்தை எண்ணி பார்த்து பையில் வைத்தார். திருமண பரபரப்பு அடங்கியது. ஆசிரியர் சாப்பிடாமல் இருப்பதை கவனித்த பலராமன் ஆசிரியர் அருகில் வந்து நீங்கள் போய் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு பையன் நோட்டை வாங்கி கொண்டான். ஆசிரியர் சாப்பிட்டுவிட்டு தாவலை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார். மறுநாள் காலை கூப்பிடுவதாக தலைவாரி பள்ளிக்கூடம் வந்த ஆசிரியர் சாமிநாதனிடம் கூறினார். ஆசிரியர் பலராமன் வீட்டுக்கு சென்றார். பந்தலை பிரித்து கொண்டிருந்தார்கள். வரிசை பணத்தில் 500 ரூபாய் குறைகிறது என்றான் பலராமன். ஆசிரியர் திடுக்கிட்டு 500 ரூபாய் குறைகிறதா, நன்றாக எண்ணி பார்த்தாயா என்றார். எண்ணி பார்த்து விட்டேன், இதோ பாருங்க, நோட்டில் 6655 ரூபாய், பையில் 6153 ரூபாய் தான் உள்ளது, நீங்களே எண்ணி பாருங்கள் என்றான். ஆசிரியர் உடல் வியத்து கொட்டியது. ஆசிரியர் வாங்கி எண்ணி பார்த்தார். 6153 ரூபாய் தான் இருந்தது. ஆசிரியர் உடலில் நடுக்க ஏற்பட்டது. என்ன சார், என்ன கீட்டிருந்தா கொடுத்துருப்பேன், கல்யாணத்தை இப்படி எடுக்கலாமா, வரிசை பணம் தானே. பலராமா, நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறியாயா? பின்ன பையன் நோட்டு உங்கள் கையில், பணம் யார் எடுத்திருக்க முடியும்? பலராமா, வேண்டுமானால் குறைகிற பணத்தை சம்பளம் வந்தது கொடுத்து விடுகிறேன், என்னை அவமானப்படுத்தாதே. இந்த பணம் எடுக்கும்போதே தெரிந்திருக்க வேண்டும் என்றார் பலராமனின் புது சம்மந்தி. மாமா, நீங்கள் சும்மா இருங்க, யார் யாரை எங்கே வைத்திருக்க வேண்டுமோ அங்கே வைத்திருக்க வேண்டும்.
என் மேல் தான் தப்பு. இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தேன் பாரு. பலராமா, நாவ அடக்கி பேசு. யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டு விட்டார் என்று கோபமாக கேட்டார் பழைய தலைவர். உங்களுக்கே கோபம் வருகிறது. உங்க பணம் போயிருந்தா உங்களுக்கு தெரியும் என்றான் பலராமன். அங்கே பாருங்கள், அவர் உடல் வியர்த்து கொட்டுகிறது. உடம்பே நடுங்குகிறது. பணம் எடுத்தவர்களுக்கு தான் இப்படி வியர்க்கும். யோ நிறுத்தியா, உனக்கு என்ன தெரியும்? ஒத்து ஒதுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு பலராமா இவ்வளோ வசதியாக இருப்பதற்கு காரணம் இவர்தாயா. இவர்தான் இன்னைக்கு. இவன் வசதியாக இருக்கலாம், மாடி வீடு கட்டியிருக்கலாம். பலராமா, உன்னை கை தூக்கி விட்டவரை நீ இப்படி அவமானப்படுத்துறது சரியில்லை என்றார் தலைவர். அதற்காக 500 ரூபாயை திருடினது நாயன்னு சொல்கிறீங்களா என்றான் பலராமன். கண் கலங்க அமர்ந்திருந்த ஆசிரியர் சுவாமிநாதன் உடனே தலைவர் எழுந்தார். வீட்டுக்கு சென்று 500 ரூபாயுடன் வந்தார். இந்தாப்பா உன் 500 ரூபாய். எழுந்துருங்க சார், போகலாம் என்றார் தலைவர். ஆசிரியர் உடல் குறுகியபடி கண்களில் கண்ணீர் வழியை மறைக்க தடுமாறியபடி அவர் வீட்டுக்குள் சென்றதும் வாய்விட்டு அழுதார். அவர் மனைவி என்னமோ ஏது என்று விரைந்து வந்தார். நடந்ததை தலைவர் கூறினார். உங்களுக்கு ஏங்க இந்த வேலையெல்லாம்? அவன் வரிசை எழுத கொடுத்த உடனே என்னால் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? என் புள்ள மாதிரி என் வீட்டில் வளர்ந்தவன் இப்படி அவர் மேல் பழி சுமத்தி விட்டானே என்று கண் கலங்கினார். மறுநாள் காலை பலராமன் மூத்த மகள் பொன்னி ஆசிரியர் வீட்டுக்கு வந்தாள். பொன்னி சிறு வயதாக இருந்தபோது ஆசிரியர் வீட்டிலே வளர்ந்தவள். இவளுக்கு பொன்னி என்ற பெயரை ஆசிரியர் தான் வைத்தார். ஆசிரியரிடம் அழுதார் பொன்னி. வந்த வரிசை பணம் முழுவதும் பையில் தான் வைத்தேன். உன் அப்பா சாப்பிட சொல்லி அவசரப்படுத்தியதான் நான் எண்ணி கொடுக்காமல் அப்படியே கொடுத்து விட்டு போனேன். நான் ஏமா எடுக்கிறேன்? நான் எடுப்பேனாமா என்று கலங்கினான். நன்றாக எண்ணி பார்த்தீங்களா என்றாள் பொன்னி. எண்ணி பார்த்தேம்மா. 500 குறைகிறது என்றார் ஆசிரியர். நோட்டை யார் கூட்டி போட்டது என்றால் பொன்னி. உன் அப்பா தான் கூட்டினார். நோட்டை என்னிடம் காட்டவில்லை. அதிர்ச்சியில் நானும் கேட்கவில்லை. மின்னல் போ பளிச்சென எழுந்தால் பொன்னி. ஆசிரியர் இப்படிப்பட்ட செயலை செய்திருக்கவே முடியாது. நோட்டில் தான் தவறு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணியபடி பொன்னி விரைந்தாள். வீட்டுக்கு பலராமா வீட்டில் தான் இருந்தான். அப்பா, நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அவர் அப்படியெல்லாம் செய்திருக்கவே மாட்டார். எப்படி அழுகிறார் தெரியுமா? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. சரி, அந்த வருஷ நோட்டை எங்கே? மேஜை டிராயரில் தான் இருக்கு என்றான் பலராமன். மேஜையை திறந்து நோட்டை எடுத்தான். அங்கிருந்த பென்சிலை எடுத்து கொண்டு வந்து பலராமன் பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு பக்கமாக கூட்டி போட்டாள். 6ஆம் பக்கம் வரை சரியாக இருந்தது. 6ஆம் பக்கத்தில் கூட்டுத்தொகையான 4140 ரூபாய், 7ஆம் பக்கத்தில் 4640 ரூபாய் என்று 500 ரூபாய் அதிகமாக எழுதப்பட்டிருந்தது. அப்பா, இதை யார் கூட்டி போட்டது? ஏன், நான் தான் கூட்டி போட்டேன். இங்கே பாருங்க, நீங்கள் தவறு செய்துவிட்டு அவர் மேல் குற்றம் சொல்கிறீங்க. நியாயமா? என்ன சொல்கிறார்? இங்கே 6ஆவது பக்கத்தில் 4140, 7ஆம் பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 4640ன்னு எழுதிவிட்டுங்க. என்னப்பா நீங்கள்? நான் அப்போவே சொன்னேம்மா, வாத்தியார் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு. உங்கள் அப்பா கேட்டாதானே என்றான் பொன்னியின் தாய். அப்பொழுது அவன் நம்பவில்லை. மறுபடியும் நோட்டை வாங்கி குட்டி பார்த்தான். தவறை உணர்ந்தான். எழுந்து சென்று 500 ரூபாயை எடுத்து வந்து பொன்னியிடம் கொடுத்தான். நோட்டையும் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரியர் வீட்டுக்கு சென்றாள் பொன்னி. பொன்னி ஆசிரியர் வீட்டுக்கு சென்றபோது பழைய தலைவர் மற்றும் பழைய மாணவர்கள் சிலரும் உட்கார்ந்து ஆசிரியருக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். பொன்னி நோட்டுடன் வருவதை பார்த்தவர்கள் நகர்ந்து வழிவிட்டனர். நடந்துவிட்ட தவறை கூறினாள். தலைவர் மிகவும் கோபப்பட்டார். அவனை என்ன செய்கிறேன் பார், அவன் செய்த தவறுக்கு இவர் மனம் புண்பட பேசிவிட்டானே என்று சொல்லியபடி எழுந்தார். உடனே பொன்னி அவரிடம் 500 ரூபாயை கொடுத்துவிட்டு, தாத்தா, எவ்வளோ கேட்க வேண்டுமோ அவ்வளவு கேட்டுவிட்டேன். தலை குனிந்து உட்கார்ந்திருக்க, விடுங்க இதோடு என்றாள் பொன்னி. கேவலம் 500 ரூபாய்க்கு தன்னை இவ்வளோ இழிவாக பேசிவிட்டானே. வளர்த்த கடா நெஞ்சில் பாய்ந்து விட்டதே. நன்றி கொண்டவனாய் விட்டானே. இனி இந்த ஊரில் இருக்கவே கூடாது. அவன் முகத்தில் விழிக்கவே கூடாது என்று அன்று இரவே மனைவியோடு கலந்து பேசி மாறுதல் விண்ணப்பம் எழுதினார். மறுநாள் திருச்சிக்கு சென்று மேல் அலுவலர்களை பார்த்தார். தன் சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்திலிருந்து திருச்சி மாவட்டத்துக்கு ஒருவர் மாறுதல் கேட்டிருந்தார். சுவாமிநாதனுக்கு ஒரே வார்த்தை மாறுதல் உத்தரவு வந்தது. உடனே பணியிலிருந்து விடுவித்துக் கொண்டு மறுநாளே காளையர் கோயில் பள்ளியில் பணியில் சேர்ந்து விட்டார். 2 நாட்கள் விடுப்புக்கு விண்ணப்பித்த வீட்டில் லாலாபேட்டா வந்தார். இதை மிகவும் ரகசியமாகவே வைத்திருந்தார். பலராமன் குடும்பத்துடன் 10 நாட்கள் மணமக்களுடன் சுற்றுலா சென்று விட்டான். தலைவரிடம் தனக்கு மாறுதல் வந்து விட்டதாக கூறினார். மிகவும் வருத்தப்பட்டார். 33 வருஷமா அவரிடம் நட்பு கொண்டவர். இன்னும் 3 வருஷங்கள் தானே, இங்கே இருந்துவிட்டு போகலாம் என்று எவ்வளவோ மன்றாடினாள். ஆனால் புதிய பள்ளியை சேர்த்துவிட்ட தகவலை கூறினாள். மிகவும் வேதனைப்பட்டார் தலைவர். ஆசிரியர் குடியிருந்த வீட்டை தலைவரையே வைத்துக் கொள்ளுமாறு ஆசிரியர் கேட்டுக்கொண்டார். தலைவரின் உறவினர் ஒருவருக்கு அன்றே விலை பேசி மறுநாளே பதிவும் செய்யப்பட்டது. ஆசிரியர் செய்த ஏற்பாட்டின்படி லாரி வந்தது. இதற்குள் காட்டி தீ போல் செய்தி பரவியது. ஆசிரியர் பழைய மாணவர்கள் கண்கலங்கப்படி ஜாமான்களை லாரியில் ஏற்றினார்கள். ஆசிரியர் வீட்டு முன் பொதுமக்கள் திரளாக திரண்டனர். ஒருவன் செய்த தவறுக்காக எங்களையெல்லாம் விட்டுட்டு போகலாமா என்று வாய்விட்டு அழுதனர். 33 ஆண்டுகளாக தாயா புல்லா பழகிய மக்களை விட்டு போக மனமென்ற ஆசிரியரும் ஆசிரியர் மனைவியும் கண்ணீர் மல்க கைகூப்பி விடைபெற்றனர். ஆசிரியர் ஊரை விட்டு போய் 2 நாட்கள் கழித்து பலராமன் குடும்பத்துடன் ஊருக்கு வந்து சேர்ந்தான். ஆசிரியர் வீட்டை விட்டுவிட்டு சொந்த மாவட்டத்துக்கே மாறுதல் பெற்று செய்துவிட்ட
செய்தி அறிந்து இடிந்து போனான். மிகவும் வேதனைப்பட்டான். மனதுக்குள் அழுதான். ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அவனது வரட்டு கௌரவம் குறுக்கே நின்றது. மாதங்கள் கடந்தன. ஆசிரியர் சென்ற 6ஆம் மாதமே பலராமன் கட்டிய மேல்நிலை நீர்த்தேக்கம் ஒன்று இடிந்து விழுந்து 4 பேர் இறந்துவிட்டன. மட்டமான சிமெண்டால் கட்டப்பட்டதால் இடிந்து விழுந்ததாக பொறியாளர்கள் கூறவே மீண்டும் அதை பலராமனை கட்டித்தர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அத்துடன் இறந்து போன 4 பேர்களுக்கு தலா 10,000 ரூபாய் ஈட்டுத் தொகை கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணையிட்டதால் பலராம தங்கள் நிலைகளை பாதி விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. யாருடைய தாலியை வாங்கி கொண்டு கொடுக்க மறுத்தானோ அந்த ஏழை விவசாயியின் மகன் இளமையிலே வெளிநாடு சென்று விட்டவன் செல்வ செழிப்போடு வந்திருந்தான். அந்த ஏழை விவசாயமே 5 ஏக்கர் நிலத்தை விற்க வேண்டிய நிலை பலராமனுக்கு ஏற்பட்டது. அன்றே ஆசிரியர் சொன்னது நடந்துவிட்டது. தாலியை அபகரித்தவன் குடும்பம் அழியும் என்றார். அந்த நெருக்கடியான சமயத்தில் நிலத்தை வாங்கக்கூடிய நிலையில் முன்பு தாலியை அடகு வைத்தவர் இருந்ததால் நிலத்தை அவரிடமே விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காலங்கள் மாதங்களாக கடந்தன. பலராமின் ஒரு மகன் தவிர மற்றவன் சொத்தை பிரித்து கொடுக்க கூறி நீதிமன்றம் போவதாக குழப்பம் செய்ததால் சொத்தை பிரிக்க வேண்டியதாயிற்று. அவன் குடித்தே சொத்துக்களை அளித்தான். மேல்நிலை தொட்டி இடிந்து விழுந்த நாள் கான்ட்ராக்ட் பலராமனுக்கு கொடுக்க அரசு மறுத்துவிட்டது. குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் இளைய மகள் தீக்குளித்து மாண்டு போனால். மனநோயால் மிகவும் பீடிக்கப்பட்டான். கண்ணில் கண்ட பெண்களெல்லாம் தவறாக அழைத்து நடந்து கொண்டதும் பலவீனமாக மனித உடம்பு வெற்றிகளாவை திமிரடைந்தும் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் தவளை குதிப்பது போல் குதித்தும் நினைவில் இளவாடி கண்ணு கலங்கினான். மற்றொரு மகளான பொன்னி கணவரோடு ஏற்பட்ட தகராறில் தற்கதை செய்து கொண்டதும் அவனை மிகவும் பாதித்தது. உடல்நலம் கேட்டு மருத்துவ நிலையத்தில் நீண்ட நாள் இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. காலங்கள் கடிந்து சென்றன. ஆசிரியரை காண வேண்டும். அவரிடம் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது ஆசிரியர் தன் சொந்த ஊரில் காணமான செய்தி தலைவருக்கு வந்தது. தனி பேருந்து வைத்துக்கொண்டு பொதுமக்கள் தங்கள் ஆசிரியருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி விருந்தனர். மற்றும் பலர் பேருந்தில் வந்த வண்ணம் இருந்தனர். பலராமன் கேள்விப்பட்டு விரைந்து வந்தான். உயிரற்ற ஆசிரியரின் உடலை கண்டு கதறினான். தூணில் முட்டி கொண்டான். ஐயா, உங்களுக்கு நான் செய்த துரோகத்திற்கு தெய்வம் என்னை நின்று கொண்டு விட்டது. நான் நடைப்படமாகிவிட்டேன். என் 2 பெண்களுமே தற்கொலை செய்து கொண்டார்கள். ஐயா, நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, கண் திறந்து பாருங்கள். என்னை மன்னிக்க மாட்டீங்களா என்று கதறினான். பலராமன் கடைசி வரை அவன் முகத்தில் விழிக்காமலேயே ஆசிரியர் சுவாமிநாதன் கண்ணை மூடினார். அவனை தெய்வம் நின்று கொன்றது.